மத்திய அரசு அமல்படுத்திய புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு அமல்படுத்த இருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, புதுவையில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் பாப்ஸ்கோ, பாசிக் போன்ற நிறுவனங்களை மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் ஏஐடியூசி, சிஐடியு, தோமுசா, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பந்த் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கத்தினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து கண்டன பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைமலையடிகள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் புதுவையில் 6 இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். புதுவையில் நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ, டெம்போக்களின் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுவையில் பந்த் போராட்டம் நடத்தப் போவதாக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை துவங்கியது. போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வந்தது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றது. அதேபோன்று நகரப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களும் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாகினர். பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டது. பந்த் போராட்டத்தின் பொழுது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் பந்த் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது. காலை 11 மணிக்குள் அனைத்து துறைகளிலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் பட்டியலை தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டிருந்தது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறியதால் புதுவை அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் காலியாக உள்ள அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு துணை இயக்குநர் அனந்தலட்சுமி பெயரை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்துள்ளார். நேற்று மதியம் இயக்குநர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் பெயர் வெளியானது. இதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் இருந்த சபாநாயகர் செல்வத்தை அழைத்து, இனி ஒத்து வராது, நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என கூறி மாலையில் நடைபெற்ற கவர்னர் விழாவை புறக்கணித்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அதிர்ச்சியடைந்த செல்வம் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் தெரிவித்துவிட்டு முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அமைச்சர் நமச்சிவாயம் கவர்னரை சந்தித்து பேசிவிட்டு பின் முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அங்கே ஏற்கனவே காத்திருந்த செல்வத்துடன் சேர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தினார். ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டம் விரைவில் கூட்டப்படும் எனவும் முதலமைச்சர் நிதிநிலை ஆளுநர் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசின் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. துணைநிலை ஆளுநர் நடவடிக்கையால் முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு சபாநாயகரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என கடிதம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என சபாநாயகரை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தார். மேலும் ஆளுநருக்கு முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்ற கேள்விக்கு அது குறித்து பின்னர் பேசலாம் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் மாநில அந்தஸ்து குறித்து தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் அளித்துள்ளதாகவும் இதன் மீது முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து விரைவில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விரைவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது சரியாக விடும் என்றார். இதனால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றவர் அடுத்த ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையவும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஏற்கனவே தொகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி, மளிகை பொருட்களை வழங்கினார். இதில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த விடுபட்ட பயனாளிகளுக்கு முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் நிவாரண உதவிகளை பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள், வழக்கறிஞர் கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், விஜயகுமார், பிரகாஷ், சீனு, கார்த்தி, தினேஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வள்ளி என்ற பச்சையம்மாள், சோசீலா, பாக்கியம்மா, ஓமா, மகேஸ்வரி மற்றும் வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தாளர்கள், பாஜக நிர்வாகிகள், பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்கம் டாக்ஸ் எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் புதுச்சேரி கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்டத்தின் கீழ் செயல்படும் இன்கம் டாக்ஸ் எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சார்பாக அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் புதுச்சேரி கிளை முழுமையாக பங்கேற்றது. இது ஊழியர்களின் முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது. 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், புதிய ஓய்வூதியத்தின் திட்டங்களை NPS, UPS ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், 18 மாதங்களுக்கு முடக்கப்பட்ட நிலுவை DA-வை உடனடியாக வழங்க வேண்டும், பணியாளர் அமைப்பை இறுதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இடைச்சார்ஜ் மாற்றத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை அகற்றும் வேலை வாய்ப்புகளை வெளியில் கொடுக்கும் பணியாளர் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், திரும்ப பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 25 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்றனர். ITF புதுச்சேரி கிளை இந்த போராட்டத்தில் உறுதியுடன் பங்கேற்ற ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் MS வெங்கடேசன் பொதுச் செயலாளர் சுற்றறிக்கையின்படி நடைபெற்றது. பாண்டிச்சேரி கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்க கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தனர். சிறப்பு அமைப்பாளராக வருமான வரி அதிகாரிகளின் பொதுச் செயலாளர் கண்ணன், புதுச்சேரி கிளை அதிகாரிகளின் செயலாளர் செங்குட்டுவன், வருமான வரி துறை ஊழியர்களின் மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலைநிறுத்தம் விளக்க உரை கொடுத்தனர். இதில் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரியாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது.
மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி முழுவதும் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் மார்க்கெட் பகுதியிலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஊர்வலமாக சென்று கிழக்கு கடற்கரை சாலை சிக்னல் அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு மற்றும் விவசாய சங்க தலைவருமான கீதநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் அபிஷேகம், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுகதேவ் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபால், மதிமுக அவைத்தலைவர் செல்வராஜ், சிபிஎம் கோவிந்தராஜ், விடுதலை சிறுத்தை கட்சி சங்கர் உட்பட பலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதேபோன்று தவளகுப்பம் 4 முனை சந்திப்பில் மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி திருமுருகன், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் மோகன்தாஸ், விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்மாறன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்ட போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம், அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து ஊழியர் சங்கங்களின் சார்பில் யூகோ வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பல லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை கைவிடுதல், தனியார்மயமாக்கலை கைவிடுதல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கங்களின் சார்பில் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஊழியர் சங்கங்களையும் உள்ளடக்கி புதுச்சேரி யூகோ வங்கி மெயின் கிளையின் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஹரிஹரன் தலைமை தாங்கினார். ரீனா ஜோசப், ரவீந்திரன், வேலாயுதம், அன்பரசு, ராணி, மாணிக்க சுந்தரி, மாலமுருகன், கல்பனா உள்ளிட்ட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ரீனா ஜோசப் நன்றியுரை கூற ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது. உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் வார்டு வசந்தம் நகரில் மொத்தம் 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு வசந்தம் நகர் காவேரி வீதியில் 36,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் வசந்தம் நகர் விரிவாக்கம் பகுதியில் 66,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் பொழுது ஐஸ்வர்யா ஆயில் மில் உரிமையாளர், தொழிலதிபர் ராஜேஷ், இளநிலை பொறியாளர் மோரிஸ் சத்யநாராயணன், செயற்பொறியாளர் நாகராஜன், கான்ட்ராக்டர் புகழேந்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஃபிசன் கியூர் யோகா சென்டர் சார்பில் யோகா தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஃபிசன் கியூர் யோகா சென்டர் சார்பில் கடந்த ஜூன் 21 அன்று சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து யோகா விளையாட்டுப் போட்டி, யோகா ஓவியம், யோகா வினாடி வினா, குழு யோகா செயல் விளக்கம் மற்றும் ஓடும் ரயிலில் ரோப் யோகா மற்றும் யோகா செயல் விளக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து நடத்தியது. அதைத் தொடர்ந்து போட்டிகள் நிறைவடைந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். 10 வயதிற்கு கீழ் போட்டிகளில் அஜய் யோகன் முதல் பரிசையும், சித்து 2ஆம் பரிசையும், ரோஹித் சாய்ராம் 3ஆம் பரிசினையும் வென்றார். பெண்கள் பிரிவில் தேவா ஸ்ரீ முதல் பரிசையும், பிரித்திகா 2ஆம் பரிசையும் வென்றார். 10 வயதிற்கு மேற்பட்டோர் ஆண்கள் பிரிவில் தருண்ராஜ் முதல் பரிசையும், அகில் யோகன் 2ஆம் பரிசையும், கீர்த்திவாஸ் 3ஆம் பரிசினையும் வென்றனர். பெண்கள் பிரிவில் மகாலட்சுமி முதல் பரிசை வென்று சாதனை படைத்து தொடர்ந்து யோகா வினாடி வினா போட்டிகள்
10 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் அஜயோகன் பிரபஞ்சன் தேவஸ்ரீ ஆகியோர் அடங்கிய அணி வெற்றி பெற்றது. 10 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் பிரிவில் அகில் யோகன் லக்ஷின் நிஷாந்திகா ஆகியோர் அடங்கிய அணி வெற்றி பெற்றது. யோகா ஓவிய போட்டியில் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பிரித்திகா முதல் பரிசையும் பிரபஞ்சன் 2ஆம் பரிசையும் தேவா ஸ்ரீ 3ஆம் பரிசனையும் பெற்றனர். மேலும் 10 வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் அகில் யோகம் மற்றும் முதல் பரிசையும் மகாலட்சுமி 2ஆம் பரிசையும் யுவனயன் 3ஆம் பரிசினையும் பெற்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்த அத்தனை மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யோகா சென்டர் பொதுச் செயலாளர் உமா செய்திருந்தார். புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். ஆதி திராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன். மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாசினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளில் இணையதளத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள துவக்க விழா அக்காட் போர்ட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாக்கி பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், செயலர் முத்தம்மா, இயக்குநர் சிவராஜ் மீனா மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் பொழுது பாஷினி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பாஷினி அமைப்பின் நிர்வாக தலைவர் அமிதாப் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் இயக்குநர் சிவராஜ் மீனா இருவரும் கவர்னர் முன்னிலையில் ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர். பூர்ணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ திரௌபதி ஸ்ரீ அர்ஜுனன் வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. துவங்கிய நிகழ்ச்சியில் அர்ஜுனன் திரௌபதிக்கு புதிய வஸ்திரம் சாற்றுதல், காப்பு கட்டுதல், பூநூல் சாற்றுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று அர்ஜுனன் திரௌபதி மாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார தீபம், பூரண கும்ப தீபம், பஞ்சதீபம், மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உபயதாரர்கள் சார்பில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்காக ஏற்பாடுகளை தலையாட்டி குடும்பத்தினர், வில்லுமணி வம்சத்தினர், சுப்பராயன், அனுஷியா, எழில், ராஜா, வசந்தி, ஜெயராமன், தனலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, ஞானசெல்வி, அமிர்தலிங்கம் என்கின்ற தண்டபாணி, ஜெயந்தி ஆறுமுகம், வள்ளியம்மாள், லோகநாதன், ராஜராஜேஸ்வரி, வெங்கடாச்சலம், கலைவாணி, திருவேங்கடம், பிரேமலதா, செல்வம், தஞ்சம்மாள், அனந்தராஜ், வித்யா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மெலோ அகாடமி சார்பில் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை காட்டி அசத்தினர். புதுவை ஏம்பலம் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மெலோ அகாடமியில் இருந்து கடந்த ஆண்டு படித்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மெலோ அகாடமி நிர்வாக இயக்குனர் சிவகாம சுந்தரி நேமிதாஸ்,
கிரவுன் ஏவியேஷன் சார்பாக விமான பைலட் டாக்டர் சண்முக பிரியன் ராவ் மற்றும் அரசு மருத்துவர் லோகேஷ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பெற்றோர்களும் மாணவர்களும் சால்வை அணிவித்து பாராட்டப்பட்டது. அகாடமியின் சிறப்பு வகுப்புகளான பரதம், அபாக்கஸ், ஹிந்தி, சிலம்பம், கராத்தே ஆகிய பிரிவுகளில் கற்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை காட்டி அசத்தினர். தொடர்ந்து பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச டியூஷன் எடுக்கப்படும் எனும் புதிய அறிக்கையையும் மெலோ அகாடமி குழுவினர் வெளியிட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட உழவர்கரையை சேர்ந்த தெஸ்தான் மகள் ரசியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட உழவர்கரையை சேர்ந்த தெஸ்தான் என்பவரின் மகன் ரசியின் 20வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் தெஸ்தானின் மருமகள் ரோமாக் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி முதல் முறையாக நடைபெற்ற நம்ம டிஜே பேட்டில் நிகழ்ச்சியில் டிஜே கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். பாண்டிச்சேரி அமிட்டி ரெஸ்டோ பாரில் முதன்முறையாக நடைபெற்ற நம்ம டிஜே பேட்டில் மிகுந்த உற்சாகத்துடன் இசை மற்றும் இளைஞர் ஆற்றலால் முழுமையாக எழுச்சி பெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த 28 டிஜே கலைஞர்கள் தங்களது திறமை மற்றும் ஆற்றலை மேடையில் காண்பித்து ரசிகர்களை மயக்கினர். இந்த போட்டி திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னை என 4 நகரங்களில் நடைபெறும் பிரிமினரி சுற்றுகளின் ஒரு பகுதியாகும். ஜூலை 13ஆம் தேதி சென்னை நகரில் நம்ம டிஜே பேட்டிலின் இறுதி சடங்கு இறுதி சுற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அமிட்டி ரெஸ்டோ பார் முழுவதும் இசையின் அதிர்வுடன் மிளர்ந்தது. போட்டியில் பங்கேற்ற டிஜே கலைஞர்கள் தங்கள் சிக்னேச்சர் ஸ்டைல்களை வெளிப்படுத்த ஆடியன்ஸும் அவர்களுடன் இணைந்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இது டிஜே கலைஞர்களுக்கான ஒரு முக்கியமான மேடையாகவும் புதுவையில் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் வல்லுநர் ரசிகர்களுக்கும் புதிய திறமைகளுக்கும் இடையே ஒரு உற்சாக சந்திப்பாகவும் அமைந்தது. நேற்று நடந்த நிகழ்ச்சியின் முக்கிய ஹைலைட்டாக இலங்கையிலிருந்து வந்த ஒரு ஈவென்ட் மேனேஜர் டிஜேக்களுக்காக இலங்கை மற்றும் துபாயில் நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை வழங்கினார். மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சிகள் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.